லண்டனில் வாடகைக்கு வீடுகளை விடுவோர் சட்டவிரோதமான முறையில் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் மேற்கு லண்டனில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு சிறிய கட்டடத்தை வாடகைக்கு விட்ட வீட்டு உரிமையாளருக்கு சுமார் 81,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பர்க்ஷயரின் வின்சர் பகுதியை சேர்ந்த ராஜிந்தர் சிங் பந்தர் என்பவர் ஹவுன்ஸ்லோ கவுன்சிலின் பல எச்சரிக்கைகளையும் மீறி இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார். ஹஸ்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்புற தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு தரங்கள் அற்ற ஒரு கட்டடத்தை அவர் வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த கட்டடம் குடியிருப்பாளர்களுக்கு ஆபத்தானது என்பதால் அதை இடிக்க கவுன்சில் உத்தரவிட்டது. ஆனால் பந்தர் அந்த உத்தரவை புறக்கணித்து தொடர்ந்து வாடகைக்கு விட்டுள்ளார். இந்த வெறும் 25 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட சிறிய அறையில் ஒரு குழந்தையுடன் கூடிய ஒரு இளம் குடும்பம் 2 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளது. இதில் ஒரு படுக்கையறை, சமையலறை மற்றும் குளியலறை மட்டுமே இருந்தன. இவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் இருந்ததாக கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஐசில்வர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிபதி இதனை ஒரு கடுமையான அலட்சியம் என குறிப்பிட்டார். சட்டவிரோதமான செயற்பாட்டுக்காக 14,000 பவுண்டும், சட்டவிரோத வாடகை வசூலித்தமைக்காக 59,496 பவுண்டும், சட்ட செலவுகளுக்காக 7,547 பவுண்டும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஹவுன்ஸ்லோ கவுன்சில் துணைத் தலைவர் டாம் ப்ரூஸ் கூறுகையில், மக்களின் பாதுகாப்பை விட லாபத்தை முன்னிறுத்தும் வீட்டு உரிமையாளர்களை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்பதற்கான எச்சரிக்கை இது. சட்டத்தை மீறுபவர்கள் மீது நாங்கள் எப்போதும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என கூறியுள்ளார்.